இங்க ஒரு பையன் அவனோட ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு போறான். அந்த இடத்துல அவன் முன்னாடி ஒரு பெரிய லயன் வந்து நின்னுட்டு இருக்கு. ஆனா, அது அவன வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ற மாரியே தெரியல. அதனால அவனோட கன்ன கீழ இறக்கிடுறான். கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வந்து அந்த லயன வந்து சுட்டுடுறாரு. உடனே அது கோவப்பட்டு இவன அப்படியே அட்டாக் பண்றதுக்காக வருது. கரெக்ட்டா இவன் கடிச்சிட்டே இருக்கும்போது, அந்த லயனோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட பிளட்டோட கலந்துருது. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மயங்கிடுறான். கண் முழிச்சு பார்த்தா, அந்த பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லயன வந்து வேட்டையாடி அது மட்டும் இல்லாம அதோட தலைய மட்டும் வந்து தொங்க வச்சிருக்காரு. சோ இத பார்த்து அந்த பையன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கத்துன உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து திட்டுறாங்க. உடனே அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறான். இப்ப அதே போல அந்த காட்டுக்கே மறுபடியும் போயிடுறான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனை நோக்கி நிறைய புல்ஸ் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா அவனை எதுவுமே பண்ணல. ஆனா ஒரே ஒரு புல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவனை உத்து பார்த்துட்டு அங்க இருந்து போகுது. அப்பதான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சில மாற்றங்களை வந்து அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ரொம்பவே வந்து வேகமா வந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம மானை விட வேகமா ஓடுறான். அது மட்டும் இல்லாம இப்ப இன்னும் பெருசாக அவனோட பலம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது. இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் ஒரு டைகர் அவன் அட்டாக் பண்ண வருது. பட் அதையும் வந்து பாத்தீங்கன்னா இவன் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பிடுறான்.